கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எம்மாவு நிகழ்வை பற்றிய நற்செய்தியை இன்று நாம் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சீடர்களுக்கு விவிலியத்தை பற்றி விளக்கி கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு யூதர்களுக்கு ஒரு விவிலியத்தை பற்றி அவர் என்ன விளக்கி சொல்ல வேண்டும்? அவர்கள் என்ன விவிலியத்தை அறியாதவர்களா? அவர்கள் தேர்ந்தெடுத்த சீடர்கள் எல்லோருக்கும் விவிலியம் என்பது அறியாத மந்த உள்ளத்தினரா என்றால் கிடையாது. யூதனாக இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விவிலியம் என்பது மனப்பாடமாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு பாசோவர் நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் இந்த விவிலியத்தை பற்றி முழுமையாக பேசுவார்கள், திருப்பாடல்களை பாடுவார்கள். அவ்வாறு இருக்க எந்த ஒரு யூதருக்கும் விவிலியம் அறியாத மனிதர்களாக அவர்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது. இறைவாக்கினர்களை அறிந்திருப்பார்கள், எல்லாவற்றையும் அறிந்திருப்பார்கள். அவ்வாறு இருக்க இவர்கள் எதை பற்றி இயேசுவானவர் எதை பற்றி இவர்களுக்கு விளக்கி சொல்லியிருப்பார் என்பதுதான் கேள்வி. இவர்கள் இயேசுவை எவ்வாறு புரிந்து கொண்டிருந்தார்கள்? இவர் ஒரு மெசியாவாக இருக்கின்றார், இறைமகனாக இருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற இவரை பின்தொடர்கின்ற நமக்கு எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு ஆபத்தும் நிகழாது. இவரை எந்த ஒரு மனிதர்களாலும் எதையும் செய்ய முடியாது. இவர் ஒரு ஆட்சியை அமைப்பார். இவர் பெரிய ஒரு அரசராக இருப்பார். தாவீதின் அரசரை போல பெரிய அரசராக இருப்பார். இவரை எந்த ஒரு மனிதராலும் எதிர்க்க முடியாது. இஸ்ரேலை மீட்டு கொண்டு வருவார். நாம் எல்லோரும் இவருடைய ஆட்சியில் இருப்போம், நாமும் சிறந்த மனிதர்களாக இருப்போம் என்பதுதான் இவர்கள் இயேசுவை நம்பி பின்பற்றிய நிலையில் இருந்தார்கள். ஆனால் இயேசு இன்று இறந்து விட்டார். இயேசுவை கொன்று விட்டார்கள். எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. இவர் இறைமகன், இவரை யாராலும் தொட முடியாது என்பதை இவர்கள் சிந்தித்தார்கள். அவ்வாறு இருக்க இவரை தொட்டார்கள், அடித்தார்கள், கொன்றார்கள். இப்பொழுது நம்மோடு இல்லை என்பதுதான் இவர்கள் தங்களோடு பேசிக்கொண்டு இருந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இயேசு அவர்களோடு சென்று கொண்டிருக்கிற பொழுது அவரை அவர்களால் கண்டு கொள்ள முடியவில்லை. ஏன் என்றால் அவர்கள் இன்னும் யார் கடவுள், இவர் இறைமகனாக வந்திருக்கின்ற நிலை என்ன என்பதையெல்லாம் இவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவருடைய எண்ணம் எல்லாம் கடவுள் என்பவர் இவ்வாறு தான் இருப்பார், இறைமகன் என்பவர் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் செயல்படுவார் என்று நாம் எவ்வாறு சிந்திக்கின்றோமோ அவ்வாறு தான் அவர்கள் இருப்பார்கள் என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அவர்களால் இறைவனை கண்டு கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அவருக்கு என்னதான் அவர் விளக்கி கூறியிருப்பார் என்று சற்று சிந்திக்கின்ற பொழுது இதைதான் ஃபாதர் சின்னப்பன் அவரிடம் நான் கேட்டேன். யூதர்களிடம் அவர்களுக்கு விவிலியத்தை பற்றி எல்லாம் அறிந்திருப்பார்கள். அவ்வாறு இருக்கிய இவர் எதை தான் அவர்களுக்கு விளக்கி கூறியிருப்பார் என்று சொல்கின்ற பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்டார். வாட் யூ திங்க் அபவுட் த ஷேம்லெஸ் டெத் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைகின்ற பொழுது எவ்வாறு அறைந்தார்கள்? ஒட்டு துணி இல்லாமல் அவரை அறிந்தார்கள். அதுதான் சிலுவையில் அறைவது. இந்த சிலுவை சாவு என்பது ஒரு அவல நிலைக்குரிய ஒரு இறப்பு. அப்படிப்பட்ட ஒரு இறப்பை தான் இயேசுவும் அடைந்தார். இதில் என்ன ஒரு மாற்றம் இருக்கின்றது? இவர்கள் எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? இவர் பெரிய இறைவாக்கினர், இவர் பெரிய அரசர். ஆனால் இன்று ஒரு இழிவு நிலைக்கான ஒரு இறப்பை பெற்றவராக இருக்கின்றார். இன்று இறந்து போயிருக்கின்றார். ஒட்டு துணி இல்லாமல் சிலுவையில் அறையப்பட்டவராக இருக்கின்றார். ஆனால் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த அவலநிலை என்பது எதை குறிக்கின்றது? இது அவலநிலையா? இது ஒரு ஷேம்லெஸ்ஸா என்றால் கிடையாது. இதுதான் மாட்சியின் உருவம். ஏனென்றால் கடவுள் முதலாக மனிதர்களை படைக்கின்ற பொழுது எவ்வாறு படைத்தார்? மாட்சியின் உருவத்தில் படைக்கின்றார். அவர்கள் அன்று ஆடையில்லாமல் இருந்தார்கள் என்று அவர்கள் எண்ணி பார்த்தார்களா? அவர்களிடத்தில் எந்த ஒரு பாவமும் இல்லாத மாட்சியின் இறைவனினுடைய சாயலில் இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது அவர்கள் பாவத்தால் ஆட்கொள்ளப்பட்டார்களோ அன்று அவர்கள் பார்வையெல்லாம் பாவமாக மாறுகின்றது. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் பாவமாக மாறுகின்றது. அவர்களுடைய சொற்கள் எல்லாம் பாவமாக மாறுகின்றது. அப்பொழுது இந்த மாட்சியின் நிலையை எந்த ஒரு மனிதர் திரும்ப கொண்டு வருகின்றார்களோ அப்பொழுதுதான் இறைவனிடத்தில் இருக்கின்ற புனிதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது இந்த உலகத்தில் இந்த பாவத்தால் பிறக்கின்ற மனிதர்களால் அந்த பாவமில்லாத ஒரு நிலையை அடைய முடியுமா? நிச்சயம் முடியாது. அதற்காக தான் இந்த இறைமகன் என்பவர் இந்த உலகத்திற்கு வருகின்றார். பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த பாவத்தை யார் அழிப்பது? இந்த பாவத்தால் சாவை கொண்டு வந்தவர்களால் எந்த ஒரு மனிதன் பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சாவை அழிக்க முடியும்?
இயேசு கிறிஸ்து இறைமகனாக இருக்கின்ற அவர் இந்த உலகத்திற்கு மனித உடல் எடுத்து மனிதராக பிறக்கின்றார். பாவமே இல்லாமல் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி இந்த மாட்சியின் உருவத்தை திரும்பவும் அடைகின்றார். அதுதான் அவர் சிலுவையில் அடைந்த அந்த மாட்சியின் உருவம். எவ்வாறு இறைவன் படைக்கப்பட்டாரோ அதே நிலையை இவர் திரும்பவும் அடைகின்றார். அதனால்தான் இயேசுவை புதிய ஆதாம் என்றும் அன்னை மரியாளை புதிய ஏவாள் என்றும் நாம் கூறுகின்றோம். இவர்கள் அந்த மாட்சியை திரும்ப கொண்டு வருவதன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மீட்பை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், நான் இறைமகன், உங்களிடம் இருக்கின்ற பொழுதும் உங்களிடம் அடைக்கலம் புகுகின்ற பொழுதும் உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நிகழாமல் நான் பார்த்து கொள்வேன், எந்த ஒரு நிலையிலும் உங்களை அசைக்காதவாறு நீங்கள் இருப்பீர்கள், நீங்கள் அதிகாரத்தோடு இருப்பீர்கள், பிறர் உங்களுக்கு அடிபணிவார்கள் என்று தான் நீங்கள் நினைக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் என்றும் எந்த ஒரு கடவுளும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. இறைமகனாகவும் இறைவனாக இருக்கின்ற என் தந்தையும் இந்த நிலையை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. பிறகு நாங்கள் எதை கொடுத்தோம்? மீட்பை கொடுத்தோம். பாவத்திலிருந்து மீட்பை, மாட்சியுடன் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை, அன்போடு வாழ்கின்ற வாழ்க்கையை, பிறரன்போடு இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த நிலையை தான் உங்களுக்கு கொடுத்தோம் என்கின்றதை தான் இவர் விலக்கி கூறுகின்றார். அதனால் தான் இவற்றையெல்லாம் பற்றி உணர்ந்து கொண்ட சீடர்கள் போதிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து எதை போதிக்கின்றார்கள்? இவர் அதிகாரத்தோடு பேசினார், அதிகாரத்தோடு பிறரை அடக்கி ஆண்டார் என்றதை பேசுகின்றார்கள். இறைவன் அன்பு செய்தார், இறைவனை அன்பை பகிர்ந்து கொண்டார், நம்மை அன்பு செய்கின்றார் என்பதையெல்லாம் அவர்கள் பேசுகின்றார்கள். நேற்றைய தினத்தில் மகதலா மரியாளிடமும் இயேசு சொல்கின்றார், என்னை இவ்வாறு பற்றி கொள்ளாதே, நான் என்னுடைய தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது ஏன் அவ்வாறு சொல்கின்றார்? ஏனென்றால் நான் இறைமகன், ஒரு கடவுளை இவர்கள் கொன்று விட்டார்கள், ஆண்டவரை கொண்டு விட்டார்கள், இறைவாக்கினரை கொண்டு விட்டார்கள் என்று என்னை பற்றி நீ சிந்திக்காதே. நான் இறைமகன், என்னை கொன்றவர்கள் நான் உயிர்த்து விட்டேன், நான் என்னுடைய தந்தையிடம் செல்ல போகின்றேன். இன்று என்னை பற்றி சிந்திக்காமல் உன்னுடைய ஆன்மாவை பற்றியும் பிறரை பற்றியும் சிந்தித்து அவர்களுக்காக வாழ முயற்சி செய் என்பதுதான் இயேசு கிறிஸ்து மகதலா மரியாள் சொல்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது. அதனுடைய மனதை திரும்புகின்ற நிகழ்வை அவர் பெற்றுக்கொண்டவுடன் பிறரிடம் நற்செய்தி அறிவிக்கின்ற மனிதர்களாக மாறுகின்றார்கள். இன்றும் கடவுள் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றார்? இந்த மாட்சியின் உருவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும், இந்த மாட்சியின் உருவத்தை பெற்று என்னோடு நிலையான வாழ்வில் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. இதை தான் சீடர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். சீடர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அந்த புனிதத்தை பெற்றவர்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதையெல்லாம் இன்று நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் இந்த மாட்சி நிலையை பெறுவதற்காக இத்திருப்பலியிலே வரவேண்டி நாம் மன்றாடுவோம்.